அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எங்க போயிருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம குளிக்க தான் போயிருக்கோம். மலாக்கால இருக்கிற எஃப்எம்ஓசா வாத்த பார்க்க தான் நம்ம போறோம். ஓகே, கேரள இருந்து நம்ம காலையில கிளம்பிட்டோம். ஓகே, நம்ம வந்து கேல் டு மலாக்கா வந்து நம்மளுக்கு வந்து டோல் வந்து 10 ரிங்கிட் 50 காசு தான் வந்துச்சு. நம்ம வந்து பசியாறிட்டு போலான்னு சொல்லிட்டு 2-3 கடையெல்லாம் தேடணும். அங்க எல்லாம் ராயா மறுநாள் ரொம்ப கடை லீவா இருந்துச்சு. நம்மளுக்கு இந்த கடை மட்டும் தான் நம்மளுக்கு ஓப்பன்ல இருந்துச்சு. அதனால இந்த கடைக்கு நாங்க சாப்பிட போயிட்டோம். இந்த வாத்த பாக்கு வந்து நாங்க மட்டும் போகல, எங்களோட சேர்ந்து ஒரு 4-5 ஃபேமிலி நாங்க போயிருந்தோம். நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா தான் நம்ம போயிருந்தோம் அந்த இடத்துக்கு. கொஞ்சம் பேர் வந்து கடையில சாப்பிட்டோம், கொஞ்சம் பேர் வந்து வர வழியிலே வந்து நாசிலிமா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால வந்து அங்க உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து நாசிலிமா கொடுத்தாங்க, நானும் அப்படியே ஒரு ஷேர் பண்ணி சாப்பிட்டேன். அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து வீட்டுல இருந்து டீ கொண்டு வந்திருந்தாங்க. சரி, நம்மளும் ஒரு டீ அடிப்போம்னு சொல்லி டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. என்ன செய்யறது, அப்படியே கவலையோட எடுத்துக்கிட்டு கார் ஓட்ட வந்தாச்சு. டீ குடிச்சிக்கிட்டே நம்ம போற இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, நம்ம வந்து என்ட்ரன்ஸ்ல போடுறோம். என்ட்ரன்ஸ்ல போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பாஸ் கொடுக்குறாங்க. பாஸ் கொடுத்து நம்ம கொஞ்சம் தூரம் போனதோட பார்க்கிங் போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து பே பண்ணணும். பார்க்கிங் வந்து 350 காசு. ஓகே, நம்ம கொஞ்சம் உள்ள போனதோட கீழே போய் பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம உள்ள போயிட்டோம். எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு நான் போய் பார்க்கிங் பண்ணிட்டு அதோட அந்த வாத்த பக்கிட்ட நாங்க வந்துட்டோம். ஓகே, இன்னும் 10 மணி ஆகல, அதனால நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எல்லாருமே டிக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்களாம் ஆன்லைன்ல டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் வாங்குறது வந்து ஆன்லைன்ல வாங்குறது தான் நல்லது. ஏன்னா அவங்களோட வெப்சைட்ல போய் வாங்கணும். இல்லைன்னா வந்து வேற வெப்சைட்ல நம்ம வாங்கணும்னா விலை கூடயா இருக்கு. அவங்க வெப்சைட்ல வாங்கினா தான் நம்மளுக்குள்ள விலை குறவா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து வாத்தோபுல்குள்ள போறோம். உள்ள வந்து நம்மளுக்கு வந்து அந்த கடையெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இங்க வந்து நம்ம டிஷர்ட், அந்த சில்வாரு, இல்லைன்னா வந்து நம்ம பிளம்போங்க, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம வாங்கிக்கலாம். குளிக்க போறதுக்குள்ள ஐட்டங்கள்லாம் அங்கே இருக்கு, எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டோம். என்ட்ரன்ஸ்க்கு போனால் நம்மளுக்கு வந்து செக் பண்ணுவாங்க எல்லாமே. உள்ள போகும்போது நம்ம வந்து பேக்கில் வந்து நம்ம சாப்பாடு ஜாமான் எதுவுமே கொண்டு போக முடியாது. நம்ம துணிமணி மட்டும் தான் நம்ம கொண்டு போக முடியும். அதே மாதிரி வந்து உள்ள போகும்போது நம்ம ட்ரோன் கொண்டு போக முடியாதுன்னு சொன்னாங்க. அதுவும் நம்ம யாருமே எடுத்துட்டு வரல. நம்ம ஃபோன் மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு போனோம். சரி, நம்ம ஒரு செல்ஃபி வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு சுத்தி புத்தி அப்படியே ஒரு வீடியோ எடுத்தாச்சு எல்லாருக்கும். ஓகே, அப்படியே நம்ம உள்ள போயிட்டோம். உள்ள போனதோடய வந்து நம்மளுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு கேட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல இருந்து நம்ம போட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம வேண்டாம்னு சொல்லி நம்ம தனியாக நம்ம ஃபோன்ல இருந்து நம்ம போட்டோ எடுத்துக்கிட்டோம். வாசல்லையே ஒவ்வொரு ஃபேமிலியா நின்று நாங்கள் போட்டோ எடுத்துக்கிட்டோம். அதோட நாங்கள் போகிற வழியிலே வந்து டாய்லெட்டு, அப்புறம் வந்து நம்ம ட்ரெஸ் மாற்றுறதுக்குள்ள இடம்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஜாமான்லாம் வந்து வெளியே வச்சுட்டு போக முடியாது. அதுக்கு வந்து நம்ம வந்து லோக்கர் வந்து ரெண்டல் எடுக்கணும். ஸ்மால், மீடியம், பிக் இந்த மாதிரி வந்து லோக்கர் வச்சிருந்தாங்க. நாங்கள் வந்து பிக் லோக்கர் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், எல்லாருமே ஷேர் பண்ணி. வாத்தபாக்கில் வந்து நம்மளுக்கு வந்து விளையாடுறதுக்கு வந்து ஹைட்டு வெயிட்டு ரொம்ப முக்கியங்க. சில கேம்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப ஹைட்டாகவும் இருக்க முடியாது, வெயிட்டாகவும் இருக்க முடியாதுங்க. அதனால பார்த்து அது விளையாட்டுக்கு நம்ம போய் விளையாடுற மாதிரி பார்த்துக்கிறேங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு தனியாக, பெரிய ஆளுக்கு தனியாக கேம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஆமாங்க, இது தாங்க முத உள்ள கேம்ஸ். என்னோட மக விளையாட போயிட்டா. ஓகே, இந்த இதில் தான் வெளியே வருவாங்க பாருங்க. அந்த பாருங்க. அடுத்து நாங்கள் போயிட்டு நாங்களும் வந்துட்டோம் பாருங்க. இதில் நான் போனேங்க ஃபர்ஸ்ட் டைம்ங்க. ஓகே, இது வந்து செகண்ட் கேமு. இந்த கேமில் வந்து இந்த மாதிரி நாங்கள் 4 பேர் உட்காந்து போனோம். மறுபடி சரியான குழுக்கலுங்க, செம்ம தூக்கல். இந்த விளையாட்டில் நம்ம விளையாடுறதுக்கு எப்படி உயிரே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் நல்லா என்ஜாயாக இருந்துச்சுங்க. ஆனால் போயிட்டு வந்துட்டோமா அப்படின்னு ஒரு இதில் இருந்தேன். அடுத்த கேம்ஸ் இதுதாங்க. உள்ள இருட்டாக இருந்துச்சுங்க. இருட்டுக்கு அரைக்கில் வந்துட்டோம். கடைசியில் வந்து இந்த இதில் வந்து வர சொன்னாங்க. நான் சொல்லிட்டு அம்மாடி நான்லாம் வரமாட்டோமா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட அக்கா பசங்க எல்லாம் போய் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அதில். ஓகே, அடுத்து வந்து இது நீச்சல் மாதிரி அடிக்கிறது, பிள்ளைங்கெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இதுவும் நல்லா இருந்துச்சு. நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் என்ன போல நம்ம வெளியே நின்றுக்கிட்டு இந்த மாதிரி குளிச்சுக்கிட்டு அடுத்த விளையாட்டில் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். இந்த பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டைலாக உட்காந்துருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டோட அம்மா தான் இவங்க. ஓகே, நம்மளும் அந்த பிளம்பொங்க எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் குதிச்சாச்சுங்க. செம்ம என்ஜாய்ங்க. அந்த இதுலேருந்து தாங்க தண்ணி வரும், நல்லா அலை மாதிரி வருங்க. அந்த தண்ணி வர்ற ஃபோர்ஸ் வந்து நல்லா நம்மளை வந்து இழுத்துக்கிட்டு போயிடும். அந்த பிளம்பொங்கோட சேர்த்து நம்மளை எடுத்துகிட்டு போயிடும். நல்லா என்ஜாயாக இருந்துச்சுங்க. ஓகே, இதோட நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் வெளியாயிட்டோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு எங்கே சாப்பாடு வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சாப்பாடு வந்து நம்ம வெளியே இருந்து எடுத்துகிட்டு போக முடியாது, அதனால் உள்ளே தான் நம்ம வாங்கணும். ஆனால் சாப்பாடுலாம் கொஞ்சம் விலையாக தான் இருந்துச்சு. ஓகே, நாங்கள் வந்து நாசி ஐயம் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ஒரு நாசி ஐயம் வந்து 18 வெள்ளி. ஆனால் அதில் வந்து ஒரு மினரல் வாட்டர் தண்ணி ஒன்று இருந்துச்சு. ஓகே, இதாங்க நாங்கள் வாங்கின சாப்பாடு. இதை பாருங்கள், இந்த சாப்பாடு தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ஓகே, நம்ம எல்லாம் நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இந்த இடத்துக்கு வந்து நம்ம குளிக்க வந்துட்டோம். ஓகே, இதில் வந்து நம்ம பிளம்பொங்க வச்சுக்கிட்டு தண்ணியில் வந்து வந்துக்கிட்டு போகிறது. இது வந்து தண்ணி வந்து அலையாக நம்மளுக்கு வரும். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒரு பிளம்பொங்கில் ஏறி உட்காந்துட்டோம். அவங்களோட ஹஸ்பண்ட் தான் எங்களை இழுத்துக்கிட்டு போகிறாங்க உள்ளுக்கு. இழுத்துட்டு போயிட்டு நம்மளை போய் நடுவில் விட்டுட்டாங்க. ஓகே, நம்ம பிளம்பொங்கில் தான் உட்காந்துருக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குளிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஓகே பிளம்பொங்கில் உட்காந்தது போதும், கீழே இறங்குங்க அப்படின்னு சொன்னாங்களா. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம இறங்கிட்டாங்க. ஓகே, அடுத்து நம்மளை இறக்கலான்னு பார்த்தா அப்படியே கவுத்தி விட்டாங்க. அப்படியே தண்ணிக்குள்ளே உள்ளே போய் நம்ம ஃபோனோட போய் கீழே விழுந்துட்டோங்க. தண்ணிக்குள்ளே உள்ளே போனால் ஆழம். ஆஹா, என்னப்பா இவ்வளோ ஆழமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதோட கையை பிடிச்சி என்னை வந்து உள்ளே இழுத்தாங்க. இல்லைன்னா நான் ஆழத்துக்குள்ள அப்படியே போயிருப்போம் போல. இந்த தம்பி தான் வந்து நம்மளை காப்பாற்றினாப்ல. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. அடுத்து நம்மளை கவுத்தி விட்டுட்டு இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்களா நம்ம பிளம்பொங்கில் உட்காந்துட்டு அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து நம்ம என்ன வேலை, நம்ம செல்ஃபி வீடியோ தான். ஓகே, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்த்து ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அந்த பிளம்பொங்க வச்சு நாங்கள் எல்லாருமே விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். குளிக்கிறவங்க குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த பாப்பாவை எப்படி உட்காந்துருக்காங்க ஜம்முன்னு. நம்ம கூட வந்த எல்லாருமே வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த பாப்பா பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அந்த தண்ணியில் விளையாடுறதுக்கு. அவங்களும் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து இந்த அலை வரும்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி அலை தாங்க வந்துச்சு. ஆனால் லைட்டாக தான் இருந்துச்சு, ரொம்ப இதெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு அளவு அலை தான்.
நம்ம பிளம்பவங்களை உட்காந்து வீடியோ எடுக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அந்த தம்பிகிட்ட கொடுத்துட்டு, தம்பி வீடியோ எடுப்பா, நம்மளை செம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்லாம் கொடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தான். நம்ம இதில் பிளம்பவங்களை ஏறணும்னு சொல்லிட்டு நம்மளை கவுத்தி விட்டாங்கப்பா. இங்கே பாருங்க, அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். விழுந்ததும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கையை பிடிச்சி தூக்கி விட்டுட்டாங்க. தூக்கி விட்ட பிறகு தான் தெரியுதுங்க, ஆஹா இருக்கிறோம் நம்ம, ஓகே சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த இடத்துல நம்ம வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வந்து குடிச்சிட்டோம். அதோட சரி, நம்ம ரொம்ப நேரம் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்ததுக்கு நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஒரு கேம்ஸ்க்கு நம்ம விளையாட போயிருந்தோம். நம்ம கூட வந்த பசங்க தான் முதல்ல போனாங்க. அடுத்து வந்து இன்னொரு பசங்க, அதுக்கப்புறம் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் வந்து இந்த ஐஸ்கிரீம் இதில் வந்து நாங்கள் போய் விளாண்டோம். அது 2வது தடவை நான் போனேன், நல்லா இருந்துச்சு போகிறதுக்கு. அந்த கேம்ஸ்லாம் விளாண்டுட்டு இப்படி நடந்து வந்தோமா. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்குன்னு வச்சுருந்தாங்க. ஆனால் பெரிய ஆளும் விளாடலாம் போல. இதில் என்னடா நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கே விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க 2 பேருமே. இதுதான் வந்து எங்கள் அக்காவோட பேத்தி. இவங்களும் நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரத்திகாவும் நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த பிளம்பவங்களை உட்காந்து. ஓகே, ஃபைனலாக நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். எல்லாம் கேம்ஸ் விளாண்டுட்டு எல்லாமே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெளியாக போகிறோம். ஓகே, வெளியாகிற இடத்துல வந்து அந்த ஃபோட்டோ காலையில் கேட்டாங்களே, நம்ம உள்ளே போகும்போது இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு ஃபோட்டோ வந்து 29 வெள்ளி போட்டிருக்காங்க. ஓகே, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது பண்ணிட்டு நம்ம வெளியாயிட்டோம். நாங்கள் வந்து காலையில் 10 மணிக்கு உள்ளே போனோம். சாயந்தரம் 5:30 மணிக்கு தான் நாங்கள் வெளியாகணும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நான் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் என்ஜாய் பண்ணிக்கிறீங்க. ஓகே, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.